நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னப்பா என்னாச்சு? திடீர்னு லைட் எப்படி ஆஃப் ஆச்சு? லோடு அதிகமாயிடுச்சுங்க. லோடு அதிகமாயிடுச்சா? எப்படி திடீர்னு அதிகமாகும்? இந்த ஏரியாவோட ஸ்பெஷலே தானே. எப்ப இங்க புது மிஷின் வந்தாலும் அதை பத்தி எங்களுக்கு தான் முதல்ல தெரியும். அட ஆமால, மதுமதி அம்மா வீட்ல புதுசா ஏசி வாங்கி போட்டிருக்காங்கல்ல. வாங்க அவங்க கிட்ட போய் கேட்கலாம். வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க போய் வாங்க எல்லாம் போலாம். வாங்க. இருங்க கதவை திறக்கிறேன். எலக்ட்ரிஷியன் இப்ப என்ன சொன்னாருன்னா, உங்க வீட்ல இருக்கிற புது மிஷினால தான் லோடு அதிகமாயி கரண்ட் கட் ஆயிடுச்சாம். அத பத்தி எனக்கு என்ன தெரியும்? மாப்பிள்ள ஏசி வாங்கிட்டு வந்தாரு, அதனாலதான் இந்த கரண்ட் போயிருக்கும்னு நினைக்கிறேன். சரி சரி, அதுக்காக என்ன செய்ய முடியும்? மாப்பிள்ள தானே இவரு. நாளைக்கு காலையிலக்குள்ள எப்படியாவது சரியாயிடும் நினைக்கிறேன். இதுவும் நல்லதுக்குதான். இன்னைக்கு காத்து கூட கொஞ்சம் சில்லுன்னு இருக்கு, அதனால எந்த ப்ராப்ளமும் இருக்காது. அதேதான் நானும் சொல்ல வந்தேன். இதுவும் நல்லதுதான். வாங்க நம்ம போகலாம். வாங்க வாங்க. சரி வருமா? ரிப்பேர் பண்றதுக்கு நான் யாரையாவது உடனே வர சொல்றேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஏரியா ஆளுங்க சொன்னாங்கல்ல, நாளைக்குள்ள எல்லாம் சரியாயிடும்னு. அஸ்வின் தம்பி, நான் வேணும்னா விசிறியை எடுத்துட்டு வந்து வீசி விடட்டா? இல்ல அதெல்லாம் வேண்டாம். இட்ஸ் ஓகே, ஐ அம் ஆல் ரைட். தம்பி, கொஞ்ச நேரம் ஜன்னலை திறந்து வச்சா சில்லுன்னு காத்து வந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் சூடு சுத்தமா தெரியாது. நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம், நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். ஸ்ருதி, நீ ஒரு வேலை பண்ணு. கொசுபத்தியை எடுத்துட்டு வந்து கொஞ்ச நேரம் கொளுத்தி வையேன். இல்ல அத்த, கொசு போகுதோ இல்லையோ, ஆனா இவரால பேச முடியாம போயிடும். இங்க பாருங்க, நான் போய் அப்பாவுக்கு விசிறி கொடுத்துட்டு வரேன். அப்புறமா நம்ம எல்லாரும் தூங்கலாம். சரி, அப்ப நான் போய் கொசு வலையை கொண்டு வரேன். சரிம்மா. செஞ்சதுக்கெல்லாம் அனுபவிக்க வேணும்ல. இங்க இருக்கிற கொசுக்கு கூட சுகர் வியாதின்னு நினைக்கிறேன். அதான் எல்லா கொசுவும் உங்க பின்னாடியே வருது. ஆனா நீங்க கவலையே பட வேண்டாம். கொசுவல போட்டாச்சுல, இதை தாண்டி எந்த கொசுவும் உங்ககிட்ட வராது. இதுல சார்ஜ் வேற இல்ல. உங்க ஏசியால மொத்த ஏரியாலயும் கரண்ட் போயிடுச்சு. உங்களுக்காக ராத்திரி முழுக்க நான் தான் உட்கார்ந்து இங்க கொசு அடிக்கணும். அதனால நீ இந்த பக்கம் வரக்கூடாது, நான் அந்த பக்கம் வரமாட்டேன். எனக்கு அவ்வளவு தைரியம் இல்லைங்க. லக்ஷ்மண ரேகையை நான் தாண்ட மாட்டேன். மன்னிச்சிருங்க, அஸ்வின் ரேகையை நான் தாண்ட மாட்டேன். இது என்னோட பக்கம். பக்கமா? சைட். எக்ஸ்கியூஸ் மீ, இது என்னோட சைட் ஸ்ருதி. மன்னிச்சிருங்க, ஆனா நான் எப்பவும் இந்த பக்கம் தாங்க தூங்குவேன். ஓகே, மன்னிச்சிட்டேன். ஆனா நானும் இந்த பக்கம் தான் தூங்குவேன். இங்க பாருங்க, உங்களோட வீடு அங்க இருக்கு, என் வீடு இந்த பக்கம் இருக்கு. ஒருவேளை நீங்க உங்க சைட் படுத்து தூங்கணும்னு நினைச்சீங்கன்னா அப்புறம் வெளியில போய் அந்த மரத்துக்கு கீழே தான் படுத்து தூங்கணும். இது என்னோட வீடு, என்னோட பெட், நான் தான் தூங்குவேன். எழுந்துருங்க சீக்கிரம். ரைட். வீட்ல மட்டும் நீ என்னோட பெட்ல என்ன தூங்க விடுறியா என்ன? பாவம் லட்சுண்ணா. ஷட் அப். இந்த சைடு தான் தூங்குவேன்னு சொல்றேன்ல. எங்க போற நீ? என்ன பண்ற? இங்க பாருங்க சுவாமி, நீங்க சொன்னதை நான் கேட்காம இருப்பேனா? நீங்க அந்த பக்கம் தூங்குங்க, நான் இந்த பக்கம் தூங்குறேன். என்ன சத்தம் அது? அந்த பக்கத்துல இருந்து அப்படிதான் கொஞ்சம் சத்தம் வரும். Of course. இது உன் சைடு தானே, அப்புறம் எப்படி இது அமைதியா இருக்கும்? இங்க பாருங்க, இப்படி எல்லாம் பேசி அவமானப்படுத்தாதீங்க. இது எவ்வளவு நல்ல ஊர் தெரியுமா? 50 வருஷமா என் அத்தை வீட்டுல தான் இருக்கு.
இது எவ்வளவு பழசுன்னு பார்த்தாலே தெரியுது. ரப்பாவே ரப்பாவே ஓ ரப்பாவே 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 ஓ ரப்பாவே. நைட்டு ஃபுல்லா நான் தூங்கவே இல்லை. நான் எப்போ இந்த மாதிரி தான் தூங்குவேன். ஓ அப்படியா? ஃபர்ஸ்ட்ல நீ இந்த மாதிரி தூங்கவே இல்லையே. உங்களுக்கு எப்படிங்க தெரியும்? இது வரைக்கும் நம்ம 2 பேரும் ஒரே பெட்ல தூங்குனதே கிடையாதே. அப்புறம் இப்ப வரைக்கும் கரண்ட் வரவே இல்லை. ரொம்ப ஹாட்டா வேற இருக்கு. ஆண்டி நான் ஜாகிங் போயிட்டு வரேன். ஆன்ட்டியா? அம்மான்னு கூப்பிடுங்களேன். எட்டு 20 ஆயிடுச்சா? ஜாகிங்கா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அது அங்க பாருங்க, மதுமதியோட மாப்பிள்ள வந்துகிட்டு இருக்காரு பாருங்க. வணக்கம்ப்பா தம்பி. மார்னிங். ஆமா, எங்க எங்க போறீங்க? இல்ல நான் எக்ஸசைஸ். அப்ப வாப்பா, வந்து எங்க கூட எக்ஸசைஸ் பண்ணு. நோ நோ தேங்க்ஸ். பரவாயில்ல, வேண்டான்னு சொல்றாரு. ஓ, நாங்க என்ன மோசமான ஆளுங்கன்னு நினைக்கிறீங்களா? இந்த பாருப்பா, நீயும் எங்களை மாதிரி இதை வச்சு எக்ஸசைஸ் பண்ணி காமி பார்க்கலாம்.
மணி 8:30 ஆயிடுச்சு. நோ தேங்க்ஸ், ஜாகிங்கே எனக்கு போதும். ஆஹா, ஐயோ அதெல்லாம் அவருக்கு வேண்டாம். இதெல்லாம் செய்ய முடியாது. பாத்தீங்களா, அது பிடிக்க கூட அவருக்கு தெரியல. இப்ப எப்படி சமாளிக்க போறாரு நானும் பாக்குறேன். எப்படி இருந்தாலும் இன்னைக்கு என்கிட்ட இவர் மாட்ட போறாரு. உங்களால முடியாதுன்னு எனக்கு தெரியுங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நீங்க போய் ஜாகிங் பண்ணுங்க. அட உண்மையிலே இவர் ரொம்ப நல்லா பண்றாரு பாருங்களேன். இவருக்கு எல்லாமே தெரியும் போல இருக்கே. சுருதிமா, இவருக்காக ஒரு கிளாஸ் தண்ணி கொண்டு வரலாம்ல? பாருமா, இவரை தம்பிக்கு ரொம்ப வேர்த்து இருக்குல்ல. சரி. நீ ரொம்ப நல்லா பண்ணியிருந்தப்பா, ரொம்ப நல்லா இருந்தது. சரி, நீங்க எல்லாம் ஆரம்பிங்க சீக்கிரம். தண்ணியை குடிங்க. இது பிடி. பரவாயில்ல, விடு ஸ்ருதி, உன்னால அதை தூக்க முடியாது. எனக்கு ஒரு நிமிஷம். அந்த பக்கம் இல்ல, நான் பின்னாடி வழியா போக போறேன். ஏன்னா அது வீடு அழுக்காயிடும்ல. உங்க ஷூல கூட நிறைய மண் ஒட்டிக்கிட்டு இருக்கு. நீங்களும் என் கூட வாங்க. போலாமா? பப்ளி, என்னோட பியூட்டிஃபுல் நெயில்ஸ்க்காக ஏதாவது நல்ல கலரா செலக்ட் பண்ணி கூட. ப்ளீஸ் சித்தி, எனக்கு கொஞ்சம் கூட மூட சரியில்லை. ஹலோ, ஹாய், பை பை. மூடு இல்லையா உனக்கு? ஒருவேளை இது கூட விளையாடுறதுக்கு உனக்கு மூடு இருக்கா? எனக்கு டால்ஸ் சுத்தமா பிடிக்காது.
நான் ஒன்னும் சின்ன பொண்ணு கிடையாது. அண்டர்ஸ்டாண்டா? பப்ளி, நான் சொல்ற ஒரு விஷயத்த மட்டும் கேக்குறியா? இவ்ளோ நேரம் இப்படி உட்காந்து லேப்டாப்பை பார்த்துக்கிட்டே இருந்த, அப்போ உன்னோட கண்ணுல ஏதாவது பிரச்சனை வந்துடும், புரியுதா? நீங்க என்னோட அண்ணி தானே? ஆ, ஏன்? நீங்க ஒன்னும் என்னோட அம்மா கிடையாது. ஹலோ, ஹாய், பாய் பாய். நாம ரெண்டு பேரும் எப்பவும் ஒரே மாதிரி தான் யோசிப்போம் போல இருக்கு. உனக்கு 9 வயசு தான் ஆகுது, ஆனா சூப்பரா மனோரமா மாதிரியே யோசிக்கிற. மனோரமா ஜூனியரா நீ? Anything you need? இல்ல. பெயின் பக்கமா வரதுக்கு இதுதான் வழி. அஸ்வின் தம்பி, டீ ஏதாவது குடிக்கிறீங்களா? இல்லாட்டி நான் முதல்ல குளிச்சுட்டு வரேன். சரிங்க. அம்மான்னு கூப்பிடலாம்லங்க. ஸ்ருதி, அடடே தம்பி வந்தாச்சா? எங்க குளிச்சிட்டு வந்தீங்க? இல்ல வெளியில தண்ணி வருதா என்ன? அத்தா வேர்த்திருக்கு, நான் ஜாகிங் போயிட்டு வரேன். அட பகவானே, வெயில் வேற ரொம்ப அடிக்குது இல்ல? அதனால உங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இருங்க தம்பி, நான் போய் உங்களுக்காக கொஞ்சம் நீலகிரி எண்ணெய் எடுத்துட்டு வந்துடுறேன். குளிக்கிற தண்ணியில கொஞ்சம் போட்டுக்கங்க. இல்ல அதெல்லாம் எதுவும் வேண்டாம். ஒரு நிமிஷம் இருங்க. எங்க வீட்டு டேப் இருக்குல்ல, அத கொஞ்சம் மெதுவா திறக்கணும், இல்லைன்னா கையோட வந்துரும். அதனாலதான் நான் குளிச்சுட்டு வரதுக்கு இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. போங்க. அப்புறம் இன்னொரு விஷயம்ப்பா, கொஞ்சம் சீக்கிரமே குளிச்சிருங்க, இல்லைன்னா. உங்க துணியெல்லாம் உள்ள இருக்கா? உள்ளே விட்டுட்டீங்களா? அடக்கடவுளே, மறந்தே போயிட்டேனே. கொஞ்சம் இருங்க. அத்தை இருங்க. அது அம்மா கேஸ்ல பருப்பு வச்சிருக்காங்களா? நீங்க போய் அதை பாருங்க. அம்மா கடைக்கு போயிருக்காங்க, அதான் நான் போய் அதெல்லாம் எடுத்துட்டு வரேன். ஸ்ருதி சீக்கிரம் ஆகட்டும். எடுக்க தானே போறேங்க. இங்க நிறைய துணியெல்லாம் இருக்கு. ஸ்ருதி கொஞ்சம் சீக்கிரம் ஆகட்டும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னங்க நீங்க விடுங்க, எல்லாத்தையும் நானே கொண்டு போறேன். எங்க வைக்கணும்? கொஞ்சம் வழி விடுங்க. அங்க வச்சிருங்க. ரொம்ப நன்றிங்க. ஒரு நிமிஷம் என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு துணி துவைக்கிற சோப் வேணுங்க. அதுக்கா? அதுவும் மேல இருக்கு பாருங்க. எனக்கு அது எட்டாதுங்க, அதனால நீங்களே கொஞ்சம். ஐயோ இல்லங்க, அதல்ல, அது பக்கத்துல இருக்கு பாருங்க. இல்ல அது இல்லங்க, அதுக்கும் பின்னாடி இருக்கு பாருங்க. என்ன வேணுமோ எடுத்துக்கிட்டு உடனே கிளம்பு. ரொம்ப நன்றிங்க. ஆனா எங்க வீட்ல ஒரு பொருளை எடுத்தோம்னா அதை அதே இடத்துல திருப்பி வச்சிருவோங்க. அதனால நீங்க இதை கொஞ்சம் வச்சிட்டீங்கன்னா. எடுத்தாச்சா? நான் குளிக்க போறேன், நீ கிளம்புறியா? உங்களுக்கு இந்த டேப்பை ஓபன் பண்ண தெரியும் இல்லைங்க? இங்க பாருங்க, இதை இப்படி திருப்பினீங்கன்னா அப்போ. எனக்கு தெரியும்.
உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு எனக்கும் தெரியும். ஆனா நீங்க இந்த டேப்பை இப்படி வேகமா திறந்தீங்கன்னா அப்புறம் இந்த டேப் இப்படி ஜஸ்ட் கெட் அவுட் ஸ்ருதி. என்ன கொஞ்சம் குளிக்க விடு. சரி போறேன். துணியை எடுக்கும்போது விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேங்க.